திரும்ப ஊழல் ஒழிப்பை முக்கியமான விஷயமாக முதல்வர் விஜய் பேசி வரும் நிலையில் திமுகவின் முக்கிய தளகர்த்தர்கள் 7 பேர் மீது பெரும் நடவடிக்கைக்கு அரசு தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த பெருஞ்செய்தியை பார்க்கலாம். ஊழல் ஒழிப்பு அஸ்திரத்தை கையாள தயாராகும் அரசு. பெரும் நடவடிக்கைக்கு விஜய் அரசு தயாராவதாக தகவல். திமுகவின் 7 முக்கிய தளகர்த்தகர்களுக்கு முதன்மை குறி. ஊழல் ஒழிப்பு அஸ்திரத்தை கையாள தயாராகும் மாநில அரசு. பெரும் நடவடிக்கைக்கு விஜய் அரசு தயாராவதாக தகவல். திமுகவின் 7 முக்கிய தளகர்த்தர்களுக்கு முதன்மை குறி. கிழக்கில் நேரு, மேற்கில் செந்தில் பாலாஜி, வடக்கில் வேலு, தெற்கில் மூர்த்தி மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன், தலைநகரான சென்னையில் சேகர் பாபு, உதயநிதியின் நண்பர் அன்பில். வடக்கில் வேலு, தெற்கில் மூர்த்தி மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன், தலைநகரில் சேகர் பாபு, உதயநிதியின் நண்பர் அன்பில் என திமுகவின் முக்கிய தளகர்த்தர்கள் 7 பேர் மீது பெரும் நடவடிக்கைக்கு அரசு தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. கிழக்கில் நேரு, மேற்கில் செந்தில் பாலாஜி, வடக்கில் வேலு, தெற்கில் மூர்த்தி மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன், தலைநகரில் சேகர் பாபு, உதயநிதியின் நண்பர் அன்பில் என திமுகவின் முக்கிய தளகர்த்தர்கள் 7 பேர் மீது பெரும் நடவடிக்கைக்கு அரசு தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. திரட்டப்படும் புகார்கள், ஆதாரங்கள், தயாராகும் கோப்புகள். திமுகவின் 7 முக்கிய தளகர்த்தர்களுக்கு முதன்மை குறி. பெரும் நடவடிக்கைக்கு விஜய் அரசு தயாராவதாக தகவல். தாவேகாவின் ஆட்சியில் ஊழல் இருக்காது. முந்தைய ஆட்சியில் பல்வேறு துறைகள் சார்ந்து முன்வைக்கப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை திரும்ப திரும்ப வெவ்வேறு வார்த்தைகளில் கூறி வருகிறார் முதல்வர் விஜய். இந்நிலையில் ஊழல் முறைகேடு புகார்கள் சார்ந்து திமுகவின் முன்னணி தளகர்த்தர்கள் 7 பேரை குறிவைத்து ஆதாரங்கள் திரட்டப்படுவதாகவும் எந்த நேரமும் இவர்கள் மீது நடவடிக்கை பாயலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஆட்சியாளர்கள் பலர் தொடர்பாகவும் புகார்கள் இருந்தாலும் அவர்களில் 7 பேரை முதன்மை பட்டியலில் குறிவைத்து ஆதாரங்களை திரட்டும் பணி முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. திமுகவின் கிழக்கு மண்டல தளகர்த்தரான திருச்சி KN நேரு, மேற்கு மண்டல தளகர்த்தரான கோவை செந்தில் பாலாஜி, வடக்கு மண்டல தளகர்த்தரான திருவண்ணாமலை ஏவ வேலு, தெற்கு மண்டல தளகர்த்தர்களான மதுரை மூர்த்தி மற்றும் தூத்துக்குடி அனிதா ராதாகிருஷ்ணன், தலைநகரத்தின் தளகர்த்தரான சென்னை சேகர் பாபு, இந்த 6 பேர் தவிர்த்து திமுகவின் இளந்தலைவரான உதயநிதியின் அடுத்த நண்பர் அன்பில் மகேஷ், இவர்களுடைய பெயர்களே அதிக அளவில் அடிபடுகின்றன. திமுக ஆட்சியில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள், முக்கியமான துறைகளை கையாளும் அமைச்சர்களாக இருந்தவர்கள். இது மட்டும் இல்லாமல் திமுகவை 5 பிராந்தியங்களிலும் முக்கியமான தளகர்த்தர்கள் இவர்கள் என்பதால் மிகுந்த கவனத்தோடு இந்த விஷயம் அணுகப்படுகிறது.